குறைஷி தலைவர்களே, மக்கா வாசிகளே, நான் சொல்றத கேளுங்க. இங்க நாம நல்லா சாப்பிடுறோம், நல்ல உடை உடுத்துறோம். அங்க பனு ஹாஷிம்கள் பசியில வர்றாங்க. அவங்களுக்கு நாம எதையும் விக்கிறது இல்ல, மத்தவங்களையும் விக்க வரது இல்ல. வல்லாஹி அநியாயமான இந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு தூர எறியாம நான் சும்மா உட்கார மாட்டேன். இப்படி செய்யவே முடியாது. நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம், அந்த ஒப்பந்தத்தை பேணவும் மாட்டோம். வல்லாஹி இவ மூஞ்சில நாம கரிய பூசணும். வல்லாஹி இதனால சுத்தி இருக்கிற அரபுகள் கிட்ட கெட்ட பேர் வாங்கினதா மிச்சம். அந்த மக்கள் மேலேயே வரம்பு மீறாங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள உறவுகளை முடிக்கிறாங்க. இது அரபுகளோட கலாச்சாரத்துக்கே மாற்றமானது. அதே அந்த முகமதையும் அவர் தோழர்களையும் பாருங்க, எவ்வளவு பொறுமையா சகிச்சுக்கிறாங்கன்னு அவங்கள புகழ்ந்து பேசுறாங்க. உறவு முறையை விட்டு தராம எவ்வளவு கண்ணியமா நடக்கிறாங்கன்னு புகழ்ந்து பேசுறாங்க. இந்த நற்குணங்கள்ல அவங்களோட இறை தூதர் கத்துக் கொடுத்ததுன்னு புகழறாங்க. நீ பண்ண கூத்துல இந்த முகமதோட புகழ் இன்னும் மேல போயிருக்கு. உன்னோட தரம் தான் இன்னும் கீழே போயிடுச்சு. அரபுகள் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. முகமது மட்டும் அவங்களுக்கு உத்தரவு போட்டா போதும், எப்ப வேணா நம்ம மேல படையெடுத்து வருவாங்க. நீ பண்றது சரியா இல்ல. நாம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. வாங்க அதை கிழிச்சு போடலாம். இப்பவே முதலாள போய் நான் அதை கிழிக்க போறேன்.